ரமலான் மாதத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாத இறுதியில் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். மனிதர்களே, உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்திருக்கிறது. அது பரக்கத் செய்யப்பட்ட மாதமாகும். அது லைலத்துல் கதிர் என்ற ஒரு இரவு இருக்கிறது. அது 1000 இரவுகளை விட சிறந்த இரவாகும் என்று கூறினார்கள். மேலும் அந்த மாதத்தில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான். மேலும் அதனுடைய இரவு நேரங்களில் நின்று தராவி தொழுவதை நன்மைக்குரிய செயலாகவும் ஆக்கியுள்ளான். எந்த மனிதர் இம்மாதத்தில் நற்செயலை செய்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை உண்டாக்கி கொள்கிறாரோ அவர் ரமலான் அல்லாத மற்ற மாதத்தின் ஒரு ஃபர்லை நிறைவேற்றியவர் ஆவார். மேலும் இம்மாதம் பொறுமையின் மாதமாகும். பொறுமையின் பிரதிபலன் சொர்க்கமாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதத்தில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் கடமையாக்கி உள்ளான். எவர் இந்த மாதத்தில் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் ரபில் ஆலமீன் நரக நெருப்பிலிருந்து தூரமாக்குகின்றான். எவர் இந்த ரம்லான் மாதத்தில் லைலத்துல் கதிர் என்ற இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவர் இந்த ரம்லான் மாதத்தில் தராவி தொழுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் இந்த மாதத்தில் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. நரகத்தின் கதவுகள் இந்த மாதத்தில் மூடப்படுகின்றன. சைத்தானுடைய தீங்குகள் இந்த மாதத்தில் விலங்கிடப்படுகின்றன. மேலும் இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே ஒரு இரவு இருக்கிறது. அது 1000 இரவுகளை விட சிறந்த இரவாகும். அதுவே லைலத்துல் கதிர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அவனுக்குடையது, நோன்பை தவிர. ஏனென்றால் அது என்னுடையது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் ரபில் ஆலமீன் கூறுகின்றான். அவனது ஆசைகளை, அவன் பசியை, அவன் தாகத்தை அவன் எனக்காக விடுகின்றான். அதனால் நோன்புடைய கூலியை நான் தான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் ரபில் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் கூறுகின்றான். நோன்பு ஒரு கேடயம். ஏனென்றால் உங்களை இந்த உலகத்தில் ஆசை பாசைகளில் இருந்து பாதுகாக்கிறது, சைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாக்கிறது, ஏன் நாளை நரக நெருப்பிலிருந்து கூட உங்களை பாதுகாக்கிறது. உங்களை பாதுகாக்கும் கேடயமாக இந்த நோன்பு இருக்கிறது. ஹல்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு இந்த மாதத்தில் 5 விசேஷங்கள் பிரத்யேகமான முறையில் கொடுக்கப்படுகின்றனர். அவை வேறு எந்த உம்மத்தினர்களுக்கும் கொடுக்கப்படவில்லை என்று கூறினார்கள். முதலாவதாக, நோன்பாளியின் வாயில் வரும் வாசம் அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரி நறுமணத்தை விட சிறந்த நறுமணமாகும். இரண்டாவது, கடலில் உள்ள மீன்கள் அவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடுகின்றன. மூன்றாவது, நோன்பாளிகளுக்காக ஒவ்வொரு நாளும் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. அந்த சொர்க்கத்திடம் அல்லாஹ் ரபில் ஆலமீன் கூறுகின்றான், என்னுடைய நல்லடியார் தங்களை விட்டும் உலக துன்பங்களை விட்டும் விரைவில் உன்னிடம் வர விரும்புகிறார்கள் என்று ஒவ்வொரு நாளும் அந்த சொர்க்கத்திடம் கூறுகின்றான். நான்காவது, அட்டுழியம் புரியும் சைத்தான்கள் அந்த மாதத்தில் விலங்கிடப்படுகின்றன. ஐந்தாவது, நோன்பாளிகளுக்கு மாத இறுதியில் பாவமன்னிப்பு வழங்கப்படுகிறது. மேலும் இந்த மாதத்தில் துஹாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. 3 மனிதர்களுக்கு துஹாக்கள் மறுக்கப்படுவதே இல்லை. முதலாவது, நோன்பாளியின் துஹா அவர் நோன்பு திறக்கும் வரை மறுக்கப்படுவதில்லை. இரண்டாவது, நீதி செலுத்தும் அரசனின் துஹா மறுக்கப்படுவதில்லை. மூன்றாவது, அநீதி இழைக்கப்பட்டவரின் துஹா மறுக்கப்படுவதில்லை. அல்லாஹு தஆலா அதனை மேகங்களுக்கு மேலே உயர்த்தி வானத்தின் கதவுகளை திறந்து வைக்கின்றான். அல்லாஹ் ரபில் ஆலமீன் கூறுகின்றான், எனது கண்ணியத்தின் மீது ஆணையாக நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன், அது நலம் கருதி தாமதமானாலும் சரி என்று கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர், யா ரசூலல்லாஹ், நோன்பு எதனால் முறிந்துவிடும் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், பொய் பேசுவதனாலும் புறம் பேசுவதனாலும் நோன்பு முறிந்துவிடும் என்று பதிலளித்தார்கள். சாப்பிடுவதும் குடிப்பதும் எப்படி நோன்பை முறிக்கின்ற செயலாக இருக்கிறதோ அதே போன்று பொய் பேசுவதும் புறம் பேசுவதும் நோன்பை முறிக்கின்ற செயலாக இருக்கிறது, அல்லது நோன்புடைய பரக்கத் போய்விடுகின்ற செயலாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் ரபில் ஆலமீன் இந்த வாசகங்களை சத்தமிட்டு கூறும்படியாக ஓர் அறிவிப்பாளர்களுக்கு கட்டளையிடுகின்றான். கேட்பவர் எவரேனும் இருக்கிறீர்களா? நீங்கள் கேட்பதை நான் கொடுக்கின்றேன். தௌபா செய்பவர் எவரேனும் இருக்கிறீர்களா? உங்கள் தௌபாவை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். பாவமன்னிப்பு தேடுபவர் எவரேனும் இருக்கிறீர்களா? உங்கள் பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று கூற சொல்கின்றான். இந்த உம்மத்தினர்கள் ரமலான் மாதத்தை முடித்து ஈதுல் ஃபித்ரை கொண்டாடும் அந்த நாளில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கிய வெகுமதியை கண்டு மலக்குகள் மகிழ்ச்சியடைந்து நற்செய்தி கூறுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யா அல்லாஹ், எங்களையும் அந்த கூட்டத்தில் உள்ளவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு.